உள்நாட்டு யுத்தம் முடிந்ததற்கு பிறகாக போலீசாரை கொலை செய்துவிட்டு அதன் பழியை விடுதலை புலிகள் அமைப்பு மீது போடுவதற்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்துரை சந்திரகாந்தன் அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார் என்கின்ற அடிப்படையிலே அமைச்சர் தற்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இதைவிட உயிர்த்தநாயுடு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அல்லது அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக பிள்ளையான் தயாராக இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தகவல் வழங்கியிருக்கின்றார். இது தொடர்பாக மேலும் பல பரபரப்பு தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மகளிர் விடுதி ஒன்றில் யுவதி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த சம்பவம் தொடர்பாக செய்திகளை இதிலே பார்க்க இருக்கின்றோம். ஐதவிர சுவிட்சர்லாந்தில் தமிழர்கள் மோசடியாளர்களால் ஏமாற்றப்படுகின்றார்கள், அதனூடாக பணத்தை இழக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அந்த செய்தி தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர கிளிநொச்சியில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் அவரை வைத்துத்தான் இன்று இந்த அரசியலை நகர்ந்து கொண்டிருக்கின்றது அல்லது இலங்கை முழுவதும் பலரும் பேசுகின்ற ஒரு விடயமாக இந்த பிள்ளையானின் கைதும் அதன் தொடர்ச்சியாக பிள்ளையான் என்ன தகவல்களை வெளியிடுவார் என்பதையுமே அனைவருமே எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ராஜபக்சர்களுக்கு சார்பாக பிள்ளையானை சந்திப்பதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தயாராகி வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஐதவிர பிள்ளையான் இலங்கையில் இடம்பெற்ற மிக கொடூரமான குற்றச்சம்பவம் தொடர்பான தகவலை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் தான் பலர் அச்சமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐதவிர உயிர்த்தநாயுடு தாக்குதல் சம்பவம் என்பது அதிகாரத்தை பிடிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் என்பதை அவர் கூறியிருக்கிறார். அதற்கு முதல் சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதை தவிர அந்த தாக்குதல் நடந்ததன் பின்னரே மக்களாலும் பேசப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள், அரசியலுக்காக செய்திருக்கிறார்கள் என்றுதான் அவர்களும் பேசி வந்தார்கள். இந்த நிலையில் இவர்களின் கருத்துக்கள் எல்லாம் பார்க்கின்ற போது அது உண்மைதான் என்கின்ற அடிப்படையிலே தற்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதை தவிர பிள்ளையான் இந்த விடயங்களை எல்லாம் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்பது போன்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர பவுனதீவில் 2 போலீசார் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக புலிகளின் சீருடைய அதிலே போட்டுவிட்டு புலிகள் தான் இந்த கொலை செய்தார்கள் என்பது போல காட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அதன் பின்னணியிலும் பிள்ளையான் தான் இருக்கின்றார். பிள்ளையான் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களுடன் ஈடுபட்டிருக்கின்றார் என்கிற அடிப்படையிலே அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது தவிர இந்த சம்பவங்கள் தொடர்பாக மேலும் பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை தொடர்கின்றது. ராஜபக்சர்கள் சார்பாக பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பெரும் முனைப்பு எடுத்திருக்கின்றார். அவர் அதனூடாக ஒரு செய்தியை கடத்துவதற்கு முயற்சித்திருக்கின்றாரோ என்னவோ தெரியவில்லை. இவ்வாறு பல விடயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளையானை வைத்துத்தான் தற்பொழுது அரசியல் நகர்கின்றது, அரசியல் பேச்சுக்கள் நகர்கின்றது. அந்த அளவுக்கு பிள்ளையான் தொடர்பாகவும் பிள்ளையான் செய்த சில செயற்பாடுகள் தொடர்பாகவும் அதிக அளவான தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த உயிர்த்தநாயுடு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நீதி கிடைக்குமா, இந்த அரசியலாக நீதி கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கின்றது. எனவே விசாரணை சரியாக செல்லுகின்ற பட்சத்தில், பிள்ளையான் வாய் துறக்கின்ற பட்சத்தில் பலர் சிக்கக்கூடும். இந்த உயிர்த்தநாயுடு தாக்குதலின் பின்னணியில் இருந்த பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என்பதில் மாற்றமில்லை. அது ராஜபக்ச குடும்பமாக கூட இருக்கலாம். அவ்வாறான பேச்சுக்கள் தான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜபக்சர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் ஊடகங்களிலே செய்திகள் கசிந்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் மகளிர் இல்லத்தில் இளம் யுவதி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்குகின்ற மகளிர் இல்லத்திலே இவ்வாறு யுவதி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 24ஆம் தேதி குறித்த யுவதி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாகவும் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்ட யுவதிக்கு 22 வயது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர குறித்த யுவதியின் சகோதரியும் அந்த இல்லத்திலேதான் தங்கியிருப்பதாகவும் இதற்காக குறித்த 22 வயது யுவதி உயிரை மாய்த்துக் கொண்டார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரவில்லை என்றும் உயிரை மாய்த்துக் கொண்ட யுவதியின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் செய்திகள் வெளியாக இருந்தது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை சில தினங்களுக்கு முன்னர் மன்னார் முருங்கன் பகுதியில் இருக்கின்ற இல்லம் ஒன்றிலும்
மாணவி ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இலுப்பைக்கடை பகுதியைச் சேர்ந்த மாணவியை பெற்றோர் உயர்கல்விக்காக இவ்வாறு முருங்கனிலே ஒரு விடுதியில் தங்க வைத்த நிலையிலே இந்த சம்பவம் பதிவாகிருந்தது. அதாவது அன்றைய தினம்தான் அந்த மாணவியை விடுதியிலே தங்க வைத்து விட்டு சென்றார்கள். அன்றைய தினம் இரவே அந்த மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். அது தொடர்பான செய்திகளையும் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து இவ்வாறு மாணவிகள் யுவதிகள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் குடும்பத்தினர் கொஞ்சம் கவனம் எடுங்கள். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் நாளாந்தம் பல செய்திகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறைகின்ற அளவும் இல்லை, அதேவேளை இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கின்ற நிலையும் தற்பொழுது இல்லாமல் இருக்கின்றது. எனவே குடும்பத்தினர் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். முக்கியமாக பெற்றோர் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றொரு செய்தியாக சுவிட்சர்லாந்தில் மோசடியாளர்களிடம் தமிழர்கள் ஏமாறுவதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மோசடியாளர்கள் செயற்பாட்டில் பல தமிழர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தமிழர் ஒருவருக்கு ஒரு குறுந்தகவல் வந்திருக்கின்றது. லிங்குடனான அந்த தகவல் வந்திருக்கின்றது. நீங்கள் ஒரு ஐபோனை பெற்றிருக்கின்றீர்கள், இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று ஆன்லைனிலே ஒரு லிங்க் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அதை ஓபன் செய்து அதில் கேட்க தரவுகளை எல்லாம் இவர் நிரப்பி கொடுத்திருக்கின்றார். அதன் பிறகு அவரது வங்கி கணக்கு இருந்த பணம் இல்லாமல் போயிருக்கின்றது. 1300 பிராங்க் இவ்வாறு இல்லாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் அதிக அளவில் இவ்வாறான மோசடிகளுக்கு சிக்கின்றார்கள் என்கின்ற தகவல்களும் வெளியாகி வந்திருக்கின்றது. எனவே இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். இதே போன்ற பல சம்பவங்கள் இலங்கையிலும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் பலருக்கு தொலைபேசி அழைப்புகள் வருகின்றது. நாங்கள் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்திலிருந்து அழைக்கின்றோம், உங்களுக்கு பரிசு தொகை விழுந்திருக்கின்றது, நீங்கள் 50,000 ரூபாய் பணத்தை போட்டால் அந்த பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளலாம், 1 லட்சத்தை போட்டால் நீங்கள் பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தை கூற அவர்களும் பரிசு விழுந்திருக்கின்றது என்று பணத்தை போட அந்த பணம் இறுதியில் மோசடியாக அவர்களால் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தவிர வங்கி விவரங்களை கேட்கின்றார்கள். அதனூடாக வங்கி விவரங்களை அனுப்புகின்ற போது வங்கியில் இருந்த பணத்தையும் அவர்கள் எடுக்கின்றார்கள். இப்படியான சம்பவங்கள் நடக்கின்றது, உலகம் முழுவதுமே நடக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் அதிகாலை வேளை விசேட அதிரடி படையினருக்கு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. ஒரு பெண் வீட்டிலே 20 கிலோ கஞ்சா பொதிகள் இருப்பதாக. அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரமதனாறு எனப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு வீடு விசேட அதிரடி படையினராலும் அதேவேளை தர்மபுரம் போலீசாரினாலும் சுற்றி வளைக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக வீட்டை சோதனையிட்ட போது வீட்டுக்குள்ளே 20 கிலோ கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு பகுதியிலிருந்து இவ்வாறு கொண்டு வந்து அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வீட்டின் உரிமையாளரான பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.